மங்களூரில் மிகப்பெரிய கொடுமை. யாரோ ஒரு தனிநபர் இதை தகவல் கொடுத்து கோர்ட்டுக்கு இப்போ என்ன ஆக போகுதுன்னு தெரியல. 100 பெண்களை கற்பழித்து பாலியல் பலாத்காரம் செய்து தோண்டி புதைத்திருக்கிறார்கள், நிர்வாணமாக புதைத்திருக்கிறார்கள். அந்த ஒரு நபர் தன்னுடைய ஆர்வத்தின் காரணமாக எலும்போட போயிட்டான் கோர்ட்டுக்கு. எலும்போட போய் இப்படி கொடுமை நடந்துக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறான். இது எப்படி விசாரிக்கிற போவாங்க என்னன்னு தெரியல. இது உண்மையாக இருந்தால் இதை விட பெரிய கொடுமை எதுவும் கிடையாது. 100 பெண்களே ஒரு இடத்துல புதைத்திருக்காங்க. இதில் மிகப்பெரிய கொடுமை என்ன தெரியுமா? அந்த புதைக்கப்பட்ட இடம் ஒரு கோயில். இதுதான். அப்போ கோயில் என்ன? கோயில் கோயில் தான். அப்போ சாமி நம்பிக்கை இல்லாதவங்க கோயிலில் வெட்டி புதைப்பான். 100 பெண்களை கற்பழித்து கோயிலுக்குள்ளே புதைச்சிருக்கிறான்னு சொன்னால் இந்த கொடுமை வேறு நாட்டில் நடக்குமா? நம்ம நாட்டில் மனுஷங்க தான் வாழ்கிறாங்களா? சிந்திச்சு பாருங்க. அப்போ சாமிங்கிற எதுக்கு நம்பல நீ? இது கோர்ட் என்ன செய்ய போகுது? அரசாங்கம் என்ன செய்ய போகுது? காவல்துறை என்ன செய்ய போகுது? உண்மையா பொய்யாங்கிற ஒரு பக்கம் இருந்தாலும் இது ஒரு மாதத்துக்கு முன்னாலேயே புகஞ்சிட்டு வந்திருக்கு. இப்போ ஆதாரத்தோடு அவங்க எலும்போட போயிருக்காங்க. அங்கேருந்து அந்த எலும்பை சோதிச்சு பார்ப்பாங்கல்ல, டிஎன்ஏ பார்ப்பாங்க, எல்லாம் பார்ப்பாங்கல்ல, இந்த நடந்துக்குன்னு பார்ப்பாங்கல்ல அந்த ஃபாரன்சிக் லேப்லாம். ஆனால் இது உண்மையாக இருக்குமானால் 100 பெண்களை பாலியல் பலாத்காரம் செய்து கொன்று கோவில் வளாகத்துக்குள் புதைப்பாள் என்று சொன்னால் இந்த நாட்டிலே நம்மெல்லாம் குடியிருப்பதில் அர்த்தமே கிடையாது.